Everybody says what the name வந்து டோகோனியா சீசன் 1 எபிசோட் 2 நீ நம்ம பார்க்க போறோம். அதான் நம்ம சேனலுக்கு புதுசாக நான் உங்களால் முடிய சப்போர்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு வைக்க வெளியான விஷயம் அப்போ தான் நான் போகிற இடத்துல வெளியே உங்களுக்கு நோட்டீஸ் வரும். வழக்கம் போல தான் இந்த எபிசோட் பிரமாதமாக இருக்க போது முடிஞ்சல் ஸ்கிப் பண்ண போட்டு பண்ண கடைசியில் ஃபைட்லாம் இருக்குது உண்மையிலே நல்லா இருக்கும். ஹீரோ தன்னுடைய பவர்ஃபுல்லாகவே வெளிப்படுத்துவோம். உண்மையிலே சூப்பராக இருக்கும். முடிஞ்சல் ஸ்கிப் பண்ண போட்டு பண்ண சரி வாங்க நம்ம கதை போடுவோம். இப்ப இந்த எபிசோட்ல ஹீரோ அந்த பள்ளத்தாக்குல விந்து பிறகு இப்ப அந்த தண்ணியில இருந்து வெளியே வரான். அது அழிப்பட்டு நிலமில்ல இன்னொரு பக்கம் அந்த ஆர்க்கும் அப்படியே கருவை தெரிஞ்சிருக்கு. பார்த்தா அதுவும் செத்து போயிட்டு இருக்கு. ஹீரோ அதுக்கப்புறம் அங்க இருந்து அந்த ஆர்க்கு கிட்ட வந்துட்டு அதோடைய அந்த காட் ஸ்டோன் சொல்லப்படுற அந்த இதயத்தை எடுக்கலாம். இப்ப எனக்கு சுத்தமா பிடிச்சல் எனர்ஜியே கிடையாது. அதனால இதை நான் சாப்பிட்டா மட்டும்தான் கொஞ்சமாச்சு தெம்பா இருக்கும் அப்படின்னு ஹீரோ அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மொத்த காட் ஸ்டோன்ல இருக்கிற அந்த லிக்விடையும் சாப்பிட்டுறான். இதனால அவனுக்கு அதிகப்படியான பவரும் வர அதுக்கப்புறம் அந்த இதுல இருந்து அந்த பக்கத்துல இருக்கிற பெரிய மலைதாரியில வரான். உண்மையிலே இப்பதான் நான் முதல் முறை அந்த காசு முழுமையா சாப்பிட்டுருக்கேன் ஒரே ஆளா. இருந்தாலும் இந்த ரத்தம் சேர்த்து நிக்க மாட்டேங்குது. ரொம்ப ஆழமாடி விட்டுக்குது. இருந்தாலும் பரவாயில்ல இந்த இடம் ரொம்பவும் அழகா இருக்கு. இதே தான் நான் சாக்க போறேன்னா நல்லா தான் இருக்கும். எனக்கு சாக கூடாதும் ஆனா செத்த விளையாட்டு இடத்துல செத்த கூட பிரச்சனை கிடையாது அப்படின்னு அவனும் அதோட அந்த இடத்துல மயங்க இன்னொரு பக்கம் அடி விட்டு மிட்டிட்டு கொடுத்து கிராமத்து மக்களும் பார்த்துட்டு இருக்க மான் தூக்கிட்டு ஒழிச்சோம். டே பேட்டில் முடிஞ்சிச்சுடா நீ என்ன பண்ணிட்டு இருக்க வந்து அப்புறம் உங்ககிட்ட புதுசா வந்து பையன் ஒருத்தர் இருப்பான் எங்க சோகமா இருக்கிறது பார்த்துட்டு சரி சரிடா எனக்கு புரியுது நீ நிம்மதியா தனியாரு அவன பக்கம் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். வந்துடுவோம் டைம் நான் நல்லா வலிச்சுக்கிறேன். அந்த மரத்து வடியில பார்த்தா ஏதோ கல்லூட்டல செதுக்கி வச்சுட்டு இருக்காங்க. அதை நம்ம பயங்கரமா வச்சிருக்கு. அதுக்கப்புறம் முதல் நாள் காலையிலேயே ஏன் அவன் 10 திரும்பவும் கண் வைக்கிறான். அட கடலே நான் இன்னும் சாகலையா நான் இன்னும் உயிரோட இருக்கேன்னா எனக்கு பயங்கரமாக அடிபட்டுச்சு. என்ன இது அடிபட்ட இடத்துல என்ன காயமுகனா ஃபுல்லா ஹீல் ஆயிட்டு இருக்கு. எப்படி இதை நடந்திருக்கும்? ஒருவேளை அந்த ஆட்கூடிய காசம் ஃபுல்லாவே நான் சாப்பிட்டதுனாலயா நான் நினைச்சு கூட பார்க்கல. ஒரு நாள் நெட்ல நான் தூங்கி இருக்கும் போதே ஃபுல்லா ஹீல் ஆயிடுச்சு. ஆமா என்ன இதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கல்வெட்டுலாம் பார்த்துட்டு இருக்காங்க. இதோ நேஷனாலஜியில எதிர்க்க மாதிரி இருக்கேன். இன்னும் யாரோ கலரே அது இருக்குமா? சரி ஃபயர் மேட்சுக்கு பயன்படுத்தி இது எல்லாமே என்னன்னு விளக்கி பார்ப்போம். அப்படி நான் செடியெல்லாம் எரிக்கிட்டு அதை ஹீரோவும் பார்க்க தக்காளி ஆகணும் ஃபயர் பவர் ரிலீஸ் பண்ணுவோம். அது பயங்கரமா இருக்கும். அப்படியே தூரத்துல வியூவான் டீ என்னடா இவ்வளவு பவர் ரிலீஸ் பண்ற எப்படி இவ்வளவு பவர் வந்துச்சு? அது அப்படி தண்ணியில் தன்னுடைய முகத்தை பார்க்க பார்த்தா டிவென் ட்ரெஸ்ட் இருக்கு. இதுதான் அந்த டிவென் ட்ரெஸ்டா? இது கார்டியன் பேரியருக்கான சிம்பிள் ஆச்சு. என்னடா இது மறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த கல்வெட்டுக்கிட்டு ஹீரோவும் போக என்னவா இருக்கும் இது? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் வார்த்தைகள் நான் எழுந்து பார்த்ததே இல்லையே. சரி அதை பத்தி நான் ஏன் கவலைப்பட்டு இருக்கேன். இந்த கிளம்பி மற்றவங்களை பார்க்கறதுக்காக போகணும். இப்போதைக்கு நான் தான் கார்டியன் ஆஃப் தி பேரர் டிவென் ட்ரஸ்ட் வச்சுட்டு இருக்கேன். இந்த விஷயம் அந்த அளவுக்கு யாருக்கும் தெரியாம பார்த்துக்கணும். இருந்தாலும் என்னால இதை தாண்டி போக முடியுமா மேல அப்படின்னு ஹீரோவும் போகும்போது ஒரு பாறையை பிடிக்கலாம் அப்படின்னு நசிய விட்டுறான். அந்த கீழே அவனு வீழா போக அடக்கடவே என்னது இந்த ஸ்டோன் என்ன இவ்வளவு சாஃப்டா இருக்கு. ஹீரோவும் நசுக்கும் போது அந்த பவர் அவனுக்கு வர்றேன். ஓ இதுதான் அந்த பவரா? அதுக்கப்புறம் திடீர்னு அந்த ஒரு வாய்ஸ் போ அப்படின்ற ஒரு வாய்ஸை கிடையாது. ஹீரோவும் அந்த ஜம்ப் பண்ணி மேல வந்துடும். அட்டேங்கப்பா வந்துட்டேனா ஹீரோவும் போறதுக்கு முன்னாடி அந்த மரத்தை பார்க்கலாம். ஹீரோவும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த மரண பவர் ரொம்ப அற்புதமா இருக்கு. இது ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி தான். இதை பயன்படுத்தி இதுக்கப்புறம் நான் நிறைய வேலையை பண்ணுவேன். மற்றவங்களுக்கு உதவி பண்ணுவேன். ஆனா இருந்தாலும் மற்றவங்களுக்கு இது தெரியாம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல கிளீன் பண்ணிட்டு இருக்க மான்சவும் சோகமா இருக்க என்ன பண்ணிருக்கீங்க நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ வரது பத்திர அவனு ஷாக் ஆகலாம். அதுக்கப்புறம் அவங்க ஹாப்பியா இருக்கேன். முதல் நாளே அவங்களுக்கு அந்த வேலையெல்லாம் இருக்கு வயல்ல நல்லா வேலை செய்ய சொல்லிட்டு கத்திட்டு இருக்க அவங்க பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ பாட்டுல வேலை செஞ்சுட்டே இருக்கான். மற்றவங்க ஹீரோ கிட்ட டே காய் போதும்டா நீ பாரு எவ்வளவு வேலையை முடிச்ச எப்படி உனக்கு இந்த அளவுக்கு செம்மையா இருக்கு பாரு எவ்வளவு முடிச்சிருக்கு என்னது நானே இது எல்லாத்தையும் முடிச்சேன் எப்படி எந்த அளவுக்கு நான் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் ஹீரோ வந்தது அந்த தண்ணியை பார்க்க அட கடவுளே என்னோட டிவென் ட்ரஸ்ட் என்ன விசிபிள் அல்ல. சரி அப்போனா தேவையான நேரத்தில் பயன்படுத்தும் போது அது வெளியே வருமோ. அதுக்கப்புறம் மறுத்து வெட்டியில் உட்காந்துருக்கும் மற்ற வளர கேட்கறேன் உங்ககிட்ட எதுவும் தெரியலடா இன்னைக்கு நீங்க ஏதோ சாங்கா இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா எல்லா வேலையும் நீ தான் முடிச்சேன் நீ அதிகமா. ஆமாமா அது என்னன்னா ஆக்சுவலி நான் ஃபுல் காஸ் ஸ்டோன்ல நானே குடிச்சிட்டேன். என்னது ஆமா ஆமா பாண்டிய வில்லேஜ்ல நான் சண்டையில ஒரு ஆட்கு வந்து என்ன தொடர்ந்து ஃபாரஸ்ட்ல அது கூட எப்படியோ நான் சண்டை போட்டு இருக்கும் போது அதுகிட்ட இருந்து காஸ் ஸ்டோன் தானே எடுத்து சாப்பிட்டேன். ஓ இதெல்லாமே நீ தான் பண்ணியா? ஆமா ஆமா இருந்தாலும் எனக்கு பயங்கரமா அடி போட்டுச்சா அந்த அடி எல்லாமே காணாதுக்கப்புறம் என்ன இருந்தாலும் இப்போ நீ ரொம்ப ஸ்ட்ராங் தான்டா அப்படின்னு மாற்றம் சொல்ல என்ன சொல்றீங்க? ஆமா காஸ் ஸ்டோன் இவன் பயன்படுத்தினால இதுக்கப்புறம் இவனும் ஒரு பயங்கரமான பவர்ஃபுல்லான ஆள் நம்ம வில்லேஜ் வைப்போம். இவனுக்கு இருக்கிற எபிலிட்டியை பயன்படுத்தினா மற்றவங்களுக்கு உதவி பண்ணும். அப்படி நம்ம ஸ்மைல் பண்ணி பேசிட்டு இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு பொண்ணு அந்த விஷயத்த பார்த்துட்டு இருக்கேன். அதை நம்ம ஹீரோவை தான் பார்த்துட்டு இருக்கேன். அப்ப வேற ஆளுங்கணும் இல்லா அண்ணனை பார்த்துட்டு இருக்கேன் வேலை நடட்டும் நீ யாரையும் அந்த பார்த்துருக்க போல அதெல்லாம் கிடையாது அப்படின்னு அவங்களுக்கு எல்லாம் பார்த்துக்கு அப்புறம் பார்த்தா ஜோஸ்
என்று ஒரு லேடி காமிக்க எல்லா ப்ரிப்பரேஷனும் நடந்துச்சா எல்லாரும் தயாரா இருக்கு கவலைப்படாதீங்க எல்லாமே பெஸ்டானது மட்டும் தான் இந்த சூஸ் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாம் தயாரா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல நம்ம அந்த இடத்துக்கு தேவையான எல்லாத்தையுமே எடுத்துன்னு போறதுக்கு கரெக்டான ஆளுங்க சூஸ் பண்ணிக்கணும் அதுவும் இல்லாம இந்த மாதிரியான விஷயங்கள் கிடையாது அதுவும் ஒப்பதுக்கு தான் சொல்லியாகணும் அவருக்கு இருக்கிற சக்திக்கு இல்லை இல்ல அப்படின்னா அந்த ஆளை சொல்லிட்டு இருக்கு அதுக்கப்புறம் ஹீரோவும் ஒரு தனியார் பேசிக்கு வரான் பரவாயில்ல இந்த இடத்துல யாரும் இல்ல ஃபயரை பயன்படுத்துறேன் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணி ஹீரோவும் ஃபயரை கொண்டு வர ஃபயர் மேஜிக் கொண்டு வந்த இடத்துல கையில பார்த்தா தம்மாண்டா இப்ப எரியுதே பரவாயில்ல ஒர்க் ஆயிடுச்சு என்னோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை மொத்தம் வெளிப்படுத்தாம நான் ஃபோக்கஸ் பண்ணி வெளிப்படுத்தும் போது அது கரெக்டா வருது சூப்பராக பவலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது லேடி ஜோசியாவும் ஆமா இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு பார்த்துட்டு ஹீரோவும் நெருப்பு மாதிரிதான் அதுக்கப்புறம் தன்னோட கையை மாதிரி என் ஜோசி நீங்க என்ன பண்றீங்க போல சொல்லி டாக்டர் தானே நீங்க இங்க என்ன பண்றீங்க என்ன மறைக்கிறேன் என்ன மன்னிச்சிருக்கேன் அப்படின்னு அவனும் திரும்ப ஓடலாம் பாக்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு நீங்க என்ன பண்ணிருந்த எதை என்கிட்ட மறைக்கிறேன் டாக்டர் சொல்லுன்னு சொல்றதுக்கு அப்புறம் ஹீரோவும் சொல்ல அப்பனா நீ இந்த இடத்துல வந்து பிளேமா வெளிப்படுத்த மேட்ச் பண்ணிந்தியா அதுதான் அவனோட எபிலிட்டி எப்படி அது ஒர்க் ஆகும் சரியா சொன்னீங்க அதுதான் எனக்கு திரும்ப பண்ணிருந்தேன் சரி ஓகே நீ ஒரு எபிலிட்டி யூஸரா இருக்க எபிலிட்டி யூஸரா அதாவது ஒரு குறிப்பிட்ட எலமெண்ட் அவருடைய பவர்ஸை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கல அதான் சொன்னேன் இந்த இதுல சில மக்களுக்கு தான் அந்த மாதிரியான பவர்ஸ் இருக்கும் எபிலிட்டியா அப்ப அது மேஜிக் இல்லையா அப்படின்னு ஏனோ யோசிக்க மேஜிக்கா இல்ல அதெல்லாம் ஒண்ணு கிடையாது சரி இருந்தாலும் அதிகமா ட்ரை பண்ணி உழைக்கணும்டா அப்பதான் நீ ஒரு பவர்ஃபுல்லான ஆளா இந்த இடத்துல மாறுவேன் நினைக்கிறேன் கிளாஸ் அதிகமா சாப்பிட்டியா ஆமா ஓ அதனாலதான் உன்னோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாமே அதிகரிச்சிருக்கு இதனாலேயே உன்னோட எபிலிட்டி எல்லாமே அதிகப்படியாகவும் பயன்படுத்த முடியும் சரி இருந்தாலும் நீ அவ்வளவு ட்ரைனிங் பண்றியா என்னதான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ட்ரைனிங் பண்ண ஆரம்பிக்க அதான் அவன் தரவே சண்டை போடுறான் ஹீரோவும் எங்கப்பா என்ன இந்த அளவுக்கு சண்டை போடுறேன் அதுக்கப்புறம் அவங்களுடைய டிவென்ட் ட்ரெஸ் பயன்படுத்துறான் நீ டாஸ்டானே சாப்பிட்டுருக்க என்ன நீ சுறுசுறுப்பா சண்டை போடுறாங்க எப்படி சண்டை போட்டுட்டு சொல்லிட்டு சண்டை போட வைக்க நான் எவ்வளவு பவர்ன்றது எனக்கு தெரியுது அப்படி இருக்க மத்த நான் எப்படி அதை வெளிப்படுத்த முடியும் ஹீரோவும் அதுக்கப்புறம் ட்ரைனிங் முடிஞ்ச கையோட என்ன இது ட்ரைனிங் கூட அந்த டிவென்ட் ட்ரெஸ் வரவே இல்லையே ஆனா அவங்க திறமையா கையாண்டா சரி ஜோசிவம் டேய் கொஞ்சம் தனியா திறந்தா மோக வேலை போனேன் ஓகே அதுக்கப்புறம் மோகம் அவ்வளோ கழுவிட்டேன் ஹீரோ விட்டு கையை நீட்டேன் என்ன துணியா இருக்குப்பா தொடக்கத்து ஓகே சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனு போட்டுருக்கேன் அப்புறம் ஒண்ணு இல்ல எல்லா விதமான கார்டியன் பேரண்ட்ஸும் ஈக்குவலான சக்தியை கொண்டு வந்து இருப்பாங்களா ஆனா இருந்தாலும் நான் இன்னமும் வீக்கா இருக்கேனே அப்படி இருக்கும்போது நீ கேட்கற கேள்வி தப்புதான் அப்படிலாம் கிடையாதுங்க இருந்தாலும் என்னுடைய அப்பா என்னுடைய பிரதர் என்ன விட ரொம்ப ஸ்ட்ராங்கானதா அப்படி இருக்கும்போது இந்த வெவ்வேறு விதமான கார்ட்ஸ் ஒன்று சாப்பிட்டுட்டேன் கார்டியன் பேரியர்ஸ் எல்லாருக்குமே வெவ்வேறு விதமான பவர்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு தான் இருக்கு ஆனா இருந்தாலும் என்னால முடிஞ்சளவுக்கு நான் ட்ரெயின் பண்ணி இன்னமும் ஸ்ட்ராங்காக ஆசைப்படுறேன் என்னோட ட்ரெயினிங்ல இன்னமும் நிறைய லாகிங் இருக்கு நான் செய்தேன் ஆனா இருந்தாலும் நீங்க போற இந்த சண்டைக்கு உங்களுக்கு ட்ரெயினிங் எல்லாம் பூசம் தான் எனக்கு தோணுது அப்படிலாம் கிடையாது ஒரு ஃபீமேல் கார்டியன் பேரியர் இந்த பேட்டில் சண்டை போட முடியாது யாரும் சொல்லக்கூடாது அந்த ஒரு நிலைமைக்கு நான் இன்னும் பவர்ஃபுல்லா மாறணும் நினைச்சிருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு சவுண்ட் இருக்கு அட கடவுளே ஆல்ரெடி டைம் அடிச்சு போல அவன் இந்த நிலைமை முன்னாடி நான் மாசம் இந்த வந்து ஒரு கல்லறியின் மரத்துக்கு போவேன் நீ என் கூட வரணும் காய் நான் கூட வா ஆமா அது ஏரியன் வில்லேஜுக்கு வெளியில இருக்கு நான் அரேஞ்ச் பண்ற ஆளுங்களை கூட நீயும் வந்துடு ஓகே அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா கிளம்பிட்டு இருக்காங்க அப்புறம் வரும்போது ஹீரோ விட்டு ஒருத்தனை கேள்வி கேட்கறான் என்னடா ரூம் எல்லாம் கேள்விப்பட்டேன் லேடி ஜோசே உன எஸ்கார்ட் பண்ண சொல்லி கேட்டாங்களாமே நான் அந்த அளவுக்கு அவங்க கூட க்ளோஸ் ஆயிட்டேன் ஆமா எல்லாரும் அவனை ஒரு மாதிரி பாக்குறானுங்க எப்படா நீ இந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகிட்ட இந்த வில்லேஜ் வந்து மனோஜ் ஃபேமிலி தான் இதுக்கு முன்னாடி ஃபேன் பண்ணிருந்தாங்க ஆனா டம்மியும் சொல்லிய ரிப்பீட்டடான அட்டாக்னால அதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு நாங்க கிளம்பிட்டோம் இதனால எந்த விதமான பராமரிப்பு இல்லாம இந்த இடம் வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு பட் இருந்தாலும் இதுக்கப்புறம் மாசம் வந்து இந்த இடத்துல ரீபில்டிங் பண்றதுக்கு அப்ப பாருங்க ஓடுறது மட்டும் இல்லாம எனக்கு டிரைவ் திரும்பி பயன்படுத்த ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான கதைகளும் அவர் சொல்லிட்டு இருக்க அதுக்கப்புறம் ஜோசேகும் சரி அப்படியா சின்ன இடம் நான் பண்ணத்துக்காக போறேன் அப்படின்னு அவனும் சொல்ல அப்படியா என் இறங்க நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கார்ட் பண்ணிருக்கேன் அந்த பெரிய மனுஷன் போனா நமக்கு ஆனா லேடி ஜோசேவும் இல்ல இந்த பையன் எனக்கு எஸ்கார்ட் வரணும் என்னது நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க போக அங்க போனா அந்த இதுல பூக்களம் நடந்திருக்கேன் லேடி ஜோசேவும் உட்காந்து தியானத்தை பண்றாங்க என்ன பண்ணுங்க நீரும் கேட்க அமைதியை கவனிச்சு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களும் அந்த பூக்களையே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க தன்னுடைய பவர்ஸை பயன்படுத்தி இந்த இதில் இறந்து போயிருக்க அவங்களுடைய ஆன்மா வந்து சாந்தி அடைத்தாக இது மூலியமா அவங்க கம்யூனிகேட் பண்றன்ற ஒரு விஷயத்தை அவங்க கிட்ட வெளிப்படுத்த இந்த இருக்க காட்ஸ் எல்லாமே அதைக்கு நீங்க ஆகணும் நம்மளுடைய வில்லேஜுக்கு பாதுகாப்பு தேவை ஏன்னா நானும் என்னமோ வீக்கா இருக்கனால எனக்கு அவங்களுடைய சக்தி கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் மெடிடேஷன் பண்றேன் அதுக்காக தான் இந்த மாசம் வந்து இந்த ட்ரேப்ல வந்து நாங்க நிறைய விதமான சடங்குகளை செஞ்சுட்டு போயிடுவோம் அவங்களுக்கு மரியாதை செலுத்துறது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட நான் வேண்டி என்னுடைய பவர்ஸ் எல்லாம் கேட்பேன் என்னெல்லாம் அது எப்படியான காட்ஸ் சாப்பிட்டாலும் சாங் ஆகணும் அதுக்கேற்ற டேமிங்களை கையில வச்சு நான் மட்டும்தான் இந்த பவர்ஸ் செல்வம் பயன்படுத்தி ஈஸியா அட்டாக் பண்ண முடியும் அதுக்கப்புறம் வந்து அந்த ட்ரேவை பார்த்தா அடியில இருக்கு பூமி கட்டியில அந்த இடத்துல பார்த்தா அந்த ஆளும் சரி கொஞ்சம் பேர் இங்க வெளியவே இல்லைங்க கண்காணிப்புல கொஞ்சம் பேர் மட்டும் எடி ஜேசிய கூட உள்ள போயிட்டு அந்த கிரேவில மரியாதை செலுத்திட்டு வரும் அப்படின்னு போகவும் அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்கிற அந்த டல்வெட்டு மாதிரி ஒண்ணு இருக்கும் ஹீரோ அதுக்கு முன்னாடி பார்த்தா அதே விஷயம் தான் இதை எங்கேயோ பார்த்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் அதை துடைக்க ஆரம்பிக்க ஹீரோ அதுக்கப்புறம் அந்த இதுல இருக்கிற அந்த ஸ்லோன்ல எழுத்துங்களை பாக்குறான் லேண்ட் காட் கிரேவ் சோனும் ஆனா இது எது இருக்குது என்னமோ வித்தியாசமா இருக்கு அந்த பேக்ல பார்த்து அதே சொன்ன தான் அதுக்கப்புறம் ஹீரோவும் நான் ஆடலின் நான் உன்னுடைய சர்வெண்ட் லாக்ரட்டோகான்னு சொல்லப்படுறேன் கார்டுக்கு நான் வேலை செய்யறேன் என்னது இதை நான் எப்பத்துல இருந்து தொடர்தான் என்னால படிக்க முடியுது அதுக்கப்புறம் ஹீரோவும் மறுபக்கத்துல வந்து அந்த தொடர்ச்சியினே கையை தொட்டு பாக்குறான் நல்லா படிக்க முடியுதானே ஏன் என்னால எதனா படிக்க முடியல ஒவ்வொரு வேளும் எனக்கு அந்த அளவுக்கு தெரிஞ்சதாலுமே சரியா படிக்க முடியல டெம்பிள் பேக்டா என்னடா இது சென்டென்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவன் லேடி ஜோசியம் கேட்க ஹீரோவும் ஆனா ஒண்ணு
இல்லைங்க சும்மா இதை பார்த்துருந்தேன் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு பார்க்க கூடாத இடத்துல பார்த்துட்டு அவன் வெத்த போயிருக்கேன் ஒன்னும் அதுக்கப்புறம் அந்த இடத்துல பார்த்தா அந்த மந்தி சூடிய வீட்டை வந்து பிளான் பண்ணுது அட்டை பண்ணது இருக்க மனுஷங்க இந்த இடத்துக்கு வந்துட்டாங்களா இவனை முடிச்சாரணும் இப்போ லேடி ஜோசியம் நம்மளுடைய வில்லேஜ் பாதுகாப்பாக இருக்கு எல்லா விதமான பொறுப்பு ஏற்றுக்கு தயாராக இருக்கேன் அதனால நம்மளால முடிஞ்சிருக்கு நம்ம போராடல ஓகே அதுக்கப்புறம் எல்லாரும் இது கேட்டு கண்டிப்பா நான் அவங்க கூட சேர்ந்து போராடுவான் சொல்லிட்டு ஊத்துக்க ஓகே கார்டன் பேரி தான் எல்லாரும் முன்ன ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றணும் பட் என்ன பத்தி என்ன என்னுடைய லேண்ட் என்னுடைய கார்டு அது என்ன இருக்கும் எல்லாத்தோட ரெஸ்பான்சிபிலிட்டி நான் ஏற்றுக்கிறேன் அதுக்கப்புறம் மங்கி சொல்லி கூட்டம் இந்த கட்ட போன வந்துருச்சு அவங்க இந்த இடத்துல போயிட்டு அட்டக் பண்ண விட்டு அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் தேராட்டு போக எல்லாம் அட்டக் பண்ண தேரான்னு சொல்லிட்டு வெளியே ஒரு கத்திட்டு இருக்கும் போது மாண்டோ எங்க பேர் லேடி ஜோட்ச நீ பாதுகாப்பா இந்த இடத்துல கூட்டம் போயிடு வச்சு எல்லாத்தையுமே நாங்க இந்த இடத்துல பாத்துக்கிறோம் இருந்து நான் இந்த இடத்துல போக மாட்டேன் நான் உங்களுக்கு பை பண்ண போறேன் ஆனா உங்களுக்கு எந்த விதமான பேட் எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது நீங்க இந்த மாதிரி சண்டை போட கூடாது நீங்க முக்கியமான ஒரு இந்த இடத்த விட்டு கிளம்புங்க இருந்தாலும் மாண்டோ வந்து சரி வாங்க போயிடுவோம் அப்படின்னு கூட்டம் போடாம அந்த மங்கி சினிமா தீவிரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது எல்லாமே உங்களுக்கு சுத்தி வலிச்சுறேன் இப்போ ஜோசி லேடிக்கு முன்னாடி ஒண்ணு இருக்க இன்னொரு பக்கம் ஹீரோவும் அங்க பாருங்க இன்னொன்று வருது அப்படின்னா மாதிரி பார்த்துட்டு இருக்க இப்போ ஜோசி வந்து எல்லா விதமான ரெஸ்பான்ஸ் சொல்லி ஏத்துக்கணும் இந்த ஹானியை முடிக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளவு முன்னாடி போயிட்டு அட்டாக் பண்ணா பாக்க அவருக்கு கொஞ்சம் பயமா இருக்கு இருந்தாலுமே அந்த மங்கி வந்து இவ்வளவு அட்டாக் பண்ணா பாக்க கரெக்ட் டைம் ஹீரோ உள்ளுக்கு வந்து ஒன்னு தடுத்து கடி பண்றான் அதுக்கப்புறம் என்னன்னு வர அதுங்கிட்ட இருக்கிற வெப்பனையை பயன்படுத்தி அதையும் போட்டு தட்டுறான் அதுக்கப்புறம் தன்னுடைய கத்தியை பயன்படுத்தி அதோடைய கதையை முடிக்கிறான் அந்த டைமிங்ல ஹீரோ போய் ஏற்றுக்கும் போது அவனுடைய டிவெண்டர்ஸ் தெரியும் ஜோசி வந்து இதை பார்த்துட்டு அதிர்ச்சியாவரா அவங்களுக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு ஹீரோவும் பார்த்து கேட்க அந்த டைம் டிவெண்டர்ஸ் இல்ல இவ்வளவு நான் பக்கம் பார்த்து அதிர்ச்சியாவரா அதோட இன்னத்து டைம் சொல்ல முடிக்காங்க சரிங்க இந்த வீடியோ பிடிச்சி கமெண்ட் சொல்லுங்க மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிக்கணும் பிடிச்ச நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அது மட்டும் நம்ம கூட இருக்க பெல்லைக்கு நாலேஜும் இப்போ நான் போட எடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த விஷயம் அப்புறம் மாதிரி இருக்கும் சரி ஜாஸ்தி இப்போ நான் பார்த்துப்பீங்க நம்புறேன் சரிங்க சாமித்தோட இந்த வீடியோ முடிச்சுமா